கிரிப்டோ கரன்சி பெயரில் 100 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியை புதுச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர். இதற்கான விளம்பரத்தில் நடித்த நடிகைகள் தமன்னா, காஜல் அகர்வாலுக்கு சம்மன் அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. வழக்கின் பின்னணி என்ன? கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி நடிகைகள் மூலம் நம்ப வைத்த கூட்டம்தான் இது. அதிக முதலீடு செய்பவர்களுக்கு கார்கள் பரிசு வழங்கப்படும் என கலராக ரீல் விட்டு அல்வா கொடுத்தவர்கள் ஒருவர் பின் ஒருவராக கைது செய்யப்பட்டுள்ளனர். நீண்ட தேடுதல் வேட்டைக்கு பின் மோசடியின் மாஸ்டர் மைண்ட் போலீஸ் வலையில் சிக்கி உள்ளார். நடந்தது என்ன? புதுச்சேரியில் லாஸ்பேட்டையைச் சேர்ந்த முன்னாள் அரசு அதிகாரியான அசோகன் என்பவர் இணையவழி காவல்துறையில் புகார் ஒன்றை கொடுத்துள்ளார். அதில் ஹாஷ்பே என்ற பெயரில் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் பல கோடி லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றப்பட்டதாக கூறியுள்ளார். அதை நம்பி 1 கோடி ரூபாய் வரை தான் ஏமாந்ததாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பான மோசடியில் பெரிய நெட்வொர்க் ஒன்று செயல்பட்டு வந்ததும் புதுச்சேரியில் மட்டும் பலரிடம் 3 கோடியே 60 லட்சம் ரூபாயை சுருட்டியதும் தெரிய வந்தது. கோயமுத்தூரை தலைமையிடமாக கொண்ட நிறுவனம் பிரபல நடிகைகள் தமன்னா மற்றும் காஜல் அகர்வால் மூலம் தங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்தியுள்ளது. அதிக முதலீடு செய்பவர்களுக்கு கார் பரிசு வழங்குவது போன்று தரையிலும் கடலிலும் நிகழ்ச்சிகள் நடத்தி பலரையும் நம்ப வைத்துள்ளனர். ஒரு கட்டத்தில் பணம் செலுத்தியவர்கள் அனைவரும் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து காவல் நிலையத்தின் கதவை தட்டி உள்ளனர். விசாரணையில் புதுச்சேரி மட்டுமின்றி டெல்லி, ஒடிசா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலும் மோசடி வேலையில் ஈடுபட்டது அம்பலமானது. இந்த வழக்கில் பாபு என்கின்ற சையது உஸ்மான், தாமோதரன், சந்தாரம், நந்தியப்பன், கணேசன், ஆலியா உள்ளிட்டோர் கேங்காக செயல்பட்டு கோடிகளை சுருட்டியது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்திய புதுச்சேரி போலீசார் மோசடி கும்பலில் ஒருவர் பின் ஒருவராக கைது செய்து அவர்களிடம் சொத்துக்களை பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில் மோசடி கும்பலின் முக்கிய குற்றவாளியான இம்ரான் பாஷாவை புதுச்சேரி போலீசார் பெங்களூருவில் வைத்து அதிரடியாக கைது செய்துள்ளனர். கோவையைச் சேர்ந்த இவர் மீது 6 மாநிலங்களில் 22 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. விசாரணையில் மோசடி பணத்தை பல்வேறு வங்கிக் கணக்குகளில் முதலீடு செய்துள்ளதாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். குறிப்பாக கிரிப்டோ கரன்சி விளம்பரத்தில் நடித்த நடிகைகள் தமன்னாவிற்கு 34 லட்சம் ரூபாயும் காஜல் அகர்வாலுக்கு 28 லட்சம் ரூபாயும் அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தியதாக கூறியுள்ளனர். எனவே பொதுமக்களை ஏமாற்றி வசூலித்த பணத்தில் இருந்து கொடுத்த லட்சக்கணக்கான பணத்தை நடிகைகளிடம் இருந்து வசூலிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நடிகைகளுக்கு சம்மன் அனுப்ப போலீசார் முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. இதனால் நடிகைகள் தமன்னா, காஜல் அகர்வாலுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. 100 கோடி ரூபாய் கிரிப்டோ கரன்சி மோசடி வழக்கில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் பணம் திரும்ப கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றனர்.